சரி, நேரடியா விஷயத்துக்குள்ள போயிடலாம். இன்றைய நம்ம ஸ்பெஷல் அலசலுக்கு உங்க எல்லாரையும் வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம இந்திய அரசியல்லையே ரொம்ப அமைதியான, ஆனா அதே சமயம் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஆளுமைய பத்தி தான் பார்க்க போறோம். அவர்தான் ஓம் பிர்லா. இவரை வெறும் அரசியல்வாதின்னு சொல்றதை விட இந்திய நாடாளுமன்றத்தோட அமைதியான சிற்பின்னு சொல்றதுதான் ரொம்ப கரெக்டா இருக்கும். எந்த ஒரு ஆரவாரமும் இல்லாம அமைதியாவும் ஒழுக்கமாவும் இருந்தே எப்படி இவ்ளோ பெரிய உயரத்தை அடைய முடியும்னு இந்த அலசல்ல நாம ரொம்ப டீட்டெயிலா பார்க்க போறோம். இப்போ அரசியலை ரெகுலரா ஃபாலோ பண்றவங்களுக்கு நல்லாவே தெரியும். இன்னைக்கு இருக்கிற மாடர்ன் பாலிடிக்ஸ்னாலே அது ரொம்ப சத்தமான ஒண்ணு இல்லையா? பயங்கரமான விவாதங்கள், ஆக்ரோஷமான வார்த்தைகள்னு எப்பவுமே ஒரு பரபரப்பு இருந்துட்டே இருக்கும். ஆனா இந்த சத்தமான உலகத்துக்கு நேர்மாறா ஓம் பிர்லாவோட அரசியல் பயணம் ரொம்பவே அமைதியானது. எந்த இடத்துலயும் நிதானம் தவறாத, செயல்ல மட்டுமே கவனம் செலுத்துற ஒரு பயணம். இந்த அமைதியான தலைமை, அதாவது குவைட் லீடர்ஷிப், அவருக்கு எப்படி சாத்தியமாச்சு அப்படிங்கிறது தான் நம்மளோட மெயின் டாபிக்கே. சரி, இன்னைக்கு நாம என்னென்ன விஷயங்களை கவர் பண்ண போறோம்னு ஒரு குவிக் ஓவர்வியூ பார்த்துடலாம். முதல்ல அந்த அமைதியான சிற்பியோட தொடக்கம், அவரோட மாணவர் அரசியல், ராஜஸ்தான்ல எப்படி மக்களோட நம்பிக்கையை சம்பாதிச்சார், அப்புறம் 17வது லோக்சபா சபாநாயகரா அவரோட பயணம், ஒரு அமைதியான தலைவரோட குணாதிசயங்கள் என்னென்ன, கடைசியா இதிலிருந்து இளைஞர்கள் என்ன கத்துக்கலாம், இப்படி வரிசையா பார்க்க போறோம். பகுதி 1. அமைதியான சிற்பி, தலைமையை மறுவரையறை செய்தல். பகுதி 2. வேர்கள் மற்றும் மாணவர் அரசியல், சேவையின் அடித்தளம். ஒரு கூட்டத்தை நீங்க வழி நடத்தணும்னா அந்த கூட்டத்திலேயே அதிகமா சத்தம் போடுற ஆளா நீங்க இருக்கணும்னு அவசியமே இல்ல. அதுக்கு ஓம் பிர்லா ஒரு வாழும் உதாரணம்னு சொல்லலாம். அவரோட இந்த சக்சஸ் ஸ்டோரிய முழுசா புரிஞ்சுக்க நாம கொஞ்சம் ஃபிளாஷ்பேக் போகணும். 1962ல ராஜஸ்தான்ல இருக்கிற கோட்டாவில ஒரு சாதாரண நடுத்தர குடும்பத்துல பிறக்கிறாரு. அப்புறம் 80கள்ல கோட்டா யூனிவர்சிட்டியில மாணவர் அரசியல், 90கள்ல ராஜஸ்தான் மாநிலத்தோட மிக முக்கியமான எம்எல்ஏ, அதுக்கப்புறம் 2019ல 17வது லோக்சபா சபாநாயகர். இப்படி அவர் படிப்படியா உயர்ந்ததுக்கு ஒரு முக்கிய காரணம் ஆரம்பத்திலிருந்தே அவர் கடைபிடிச்ச அந்த அமைதியான செயல்திறன் தாங்க. கோட்டா பல்கலைக்கழகத்துல படிக்கும்போது நம்ம உடனே ஃபேமஸ் ஆகிடணும் அப்படின்னு அவர் என்னைக்குமே நினைச்சதில்ல. அதுக்கு பதிலா ஏபிவிபி மாதிரி மாணவர் அமைப்புகள்ல தன்னை இணைச்சுக்கிட்டாரு. அங்கேருந்து தான் மக்களோட பிரச்சனைகளை கேட்கறது, அட்மினிஸ்ட்ரேஷன், அப்புறம் அவரோட பேச்சாற்றல மெதுவா ஆனா ரொம்ப ஸ்ட்ராங்கா வளர்த்துக்கிட்டாரு. குறிப்பா அவரோட குடும்பத்துல கத்துக் கொடுத்த அந்த ஒழுக்கமும் கல்வி மேல இருந்த மரியாதையும் தான் இந்த ஸ்ட்ராங்கான ஃபவுண்டேஷனுக்கு காரணம். பகுதி 3. ராஜஸ்தானில் நம்பிக்கையை பெறுதல், வார்த்தைகளை விட செயலே மேல். பாஜகல இணைந்து 90கள்ல ஒரு எம்எல்ஏவா அவர் செயல்பட்ட விதம் பாத்தீங்கன்னா மக்கள் கிட்ட அவருக்கு ஒரு மிகப்பெரிய நற்பெயரை உருவாக்கி கொடுத்துச்சு. தேவையில்லாத விவாதங்களை தவிர்த்துட்டு மக்கள் என்ன கேக்குறாங்களோ அதுல மட்டும்தான் அவர் கவனம் செலுத்தினார். அவர் வெறும் வாக்குறுதிகளை மட்டும் காத்துல பறக்க விடல, நிஜமாவே களத்துல இறங்கி குடிநீர் திட்டங்கள், உள்ளூர் சாலை வசதிகள், இளைஞர்களுக்கான நலத்திட்டங்கள், விவசாயிகளுக்கு நேரடி உதவின்னு நிறைய செஞ்சார். இந்த விஷயங்கள் தான் அவரை ஒரு பேச்சாளரா காட்டாம ஒரு செயல் வீரரா மக்கள் மனசுல பதிய வச்சது. ராஜஸ்தான்ல அவர் காட்டின இந்த அமைதியான செயல்திறன், ரொம்ப தெளிவான பார்வைகள், அப்புறம் அவரோட ஒழுக்கமான நடத்தை, இது எல்லாம் தான் அவரை ரொம்ப இயல்பா கோட்டா தொகுதியோட எம்பியா தேசிய அரசியலுக்கு கொண்டு போச்சு. பகுதி 4. 17வது லோக்சபா சபாநாயகர், நாட்டின் நாடாளுமன்றத்தை நிர்வகித்தல். 2019ஆம் ஆண்டு இந்திய ஜனநாயக வரலாற்றிலேயே இது ஒரு முக்கியமான திருப்பு முனைன்னு சொல்லலாம். நரேந்திர மோடி தலைமையிலான அரசு நாடாளுமன்றத்தோட மிக முக்கியமான சவாலான ஒரு பதவிக்கு அவரை தேர்ந்தெடுத்தது. அவர்தான் 17வது லோக்சபா சபாநாயகர். கொஞ்சம் நினைச்சு பாருங்க, ஒட்டுமொத்த நாட்டோட சட்டமன்றத்தையும் எந்த ஒரு பாரபட்சமும் இல்லாம பேலன்ஸ் பண்ண வேண்டிய எவ்ளோ பெரிய பிரஷர் இருக்கிற இடம் அது. சபாநாயகர் பதவியில இருக்கிற சவால்கள் எவ்ளோ பெருசுன்னு இந்த டேட்டாவை பார்த்தா உங்களுக்கு புரியும். நாடாளுமன்றத்தை எஃபிஷியண்டா நடத்துறது ஒரு 34%, ஆளுங்கட்சி எதிர்க்கட்சின்னு எல்லா கட்சிகளையும் சரிசமமா நடத்துறது ஒரு 33%, அப்புறம் அந்த சிக்கலான விவாதங்களை கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கிறது இன்னொரு 33%. இந்த 3 விஷயத்தையும் சரியா பேலன்ஸ் பண்ணி சபையை எந்த குழப்பமும் இல்லாம நடத்துறதுக்கு நிஜமாவே ஒரு அசாத்தியமான பொறுமை வேணும் இல்லையா? அவரு சபாநாயகர் சீட்ல உட்காந்துட்டு வெறும் ஆர்டர் மட்டும் போடல, நாடாளுமன்றத்துக்குள்ள நிறைய புது டெக்னாலஜியை கொண்டு வந்தாரு, டிஜிட்டல் முறைகளை அதிகப்படுத்தினாரு. இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, இளைஞர்கள் நாடாளுமன்றம் எப்படி செயல்படுதுன்னு புரிஞ்சுக்க நிறைய புது முயற்சிகளை எடுத்தாரு. அதே நேரத்துல விவாதங்கள் கண்ணியமா நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப ஸ்ட்ரிக்டான ரூல்ஸையும் கொண்டு வந்தாரு. பகுதி 5. ஒரு அமைதியான தலைவரின் குணங்கள், அமைதியான ஒழுக்கத்தின் வரைபடம். இப்போ நாம பார்க்க போற விஷயம் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. ஓம் பிர்லாவோட அந்த சக்சஸ் ஃபார்முலா என்ன, அவரோட தலைமையை உருவாக்குற அந்த 4 முக்கியமான தூண்கள் என்னென்னு இப்ப பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், பொறுமை.
எந்த ஒரு சூடான விவாதத்திலையும் கோவப்படாம கூலா ஹேண்டில் பண்றது. 2வது ஒழுங்கு, நாடாளுமன்ற விதிகளை பக்காவா ஃபாலோ பண்றது. 3வது எளிமை, எவ்வளவு பெரிய பதவியில இருந்தாலும் சாதாரண மக்களை போல பழகுறது. 4வது மரியாதை, எதிர்க்கட்சியா இருந்தாலும் அவங்களுக்குரிய மரியாதை கொடுத்து நம்பிக்கையை சம்பாதிக்கிறது. ஒரு முறை கூட குரலை உயர்த்தாம ஒரு மாபெரும் சபையை எப்படி அவரால கண்ட்ரோல் பண்ண முடியுதுங்கிறதுக்கான சீக்ரெட் இதுதான். அவரோட பப்ளிக் லைஃப் ஒரு பக்கம் இருக்கட்டும், அவரோட பர்சனல் லைஃபும் அதே அளவுக்கு ரொம்ப ஸ்பெஷலானதுங்க. எவ்ளோ பிஸியான ஷெட்யூல் இருந்தாலும் தன் குடும்பத்துக்காக கண்டிப்பா நேரம் ஒதுக்குவார். அவரோட இந்த எளிமையான வாழ்க்கை முறைதான் சாதாரண மக்களும் அவரை ஈஸியா அப்ரோச் பண்றதுக்கு ஒரு பெரிய காரணமா இருக்கு. பகுதி 6. இளைஞர்களுக்கான பாடங்கள், அமைதியான ஒழுக்கத்தின் சக்தி. இப்போ நீங்க யோசிக்கலாம், இதெல்லாம் நமக்கு எப்படி செட் ஆகும்னு. ஓம் பிர்லாவோட இந்த முழு பயணமும் இன்னைக்கு இருக்கிற இளைஞர்களுக்கு என்ன சொல்ல வருது? கத்தி பேசுறது தலைமை கிடையாது, அமைதியா செஞ்சு காட்டுறது தான் உண்மையான தலைமை. அவரோட மொத்த லைஃப் பிலாசபியையும் இந்த ஒரு வரியில சொல்லிரலாங்க. எவ்ளோ சத்தம் போடுறோமோ அப்போதான் நம்மள கவனிப்பாங்கங்கிற மாயைய உடைச்சு அமைதியான உழைப்பு ஒருத்தரை எந்த அளவுக்கு உச்சத்துக்கு கொண்டு போகும்னு அவரு நிரூபிச்சிருக்காரு. உண்மையான பவர் உங்க சத்தத்துல இல்ல, உங்க செயல்ல தான் இருக்கு. இறுதியா உங்ககிட்ட ஒரு கேள்வியோட இந்த அலசலை நான் முடிக்க விரும்புறேன். சுத்தி எங்கும் பயங்கர சத்தமா இருக்கிற இந்த மாடர்ன் உலகத்துல அமைதியான ஒழுக்கம் அப்படிங்கறது உங்களுக்கான ஒரு சூப்பர் பவரா மாற முடியுமா? நிச்சயமா முடியும். ஓம் பிர்லாவோட இந்த குயிக் லீடர்ஷிப் ஸ்டைல நீங்களும் உங்க லைஃப்ல அப்ளை பண்ணி பாருங்க. இந்த இன்ட்ரெஸ்டிங்கான அலசல்ல இணைஞ்சிருந்ததுக்கு ரொம்ப நன்றி. இன்னொரு அருமையான டாபிக்கோட உங்களை சந்திக்கிறேன்.